மத்திய அரசு கருப்பு பணத்தை தடுக்கும் நடவடிக்கையாக 500, 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவித்துள்ளது. இந்நிலையில் தங்களிடம் உள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை எப்படி மாற்றுவது என்பது குறித்து சாமானிய மக்களுக்கு எழும் கேள்விகள் என்ன என்பது குறித்தும் அதற்குரிய விளக்கங்கள் குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். என்னிடம் உள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இனிமேல் செல்லாதா? ஆமாம், செல்லாது. ஆனால் அரசு மருத்துவமனை, பெட்ரோல் பங்க், ரயில் மற்றும் பேருந்து முன்பதிவு மையங்கள், ரேஷன் கடைகள், இடுகாடு மற்றும் மின்தகன மையங்கள் ஆகிய இடங்களில் மட்டும் செல்லும். என்னிடம் இருக்கும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள முடியுமா? மாற்றிக்கொள்ளலாம். அருகில் உள்ள வங்கி மற்றும் தபால் நிலையங்களில் பணத்தை மாற்றிக்கொள்ள முடியும். எதுவரை 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றலாம்? இன்று வங்கிகளுக்கு விடுமுறை. வியாழக்கிழமை முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை மாற்றிக்கொள்ளலாம். ஒருவர் எவ்வளவு ரூபாய் வரை மாற்ற முடியும்? ஒரு நபர் ஒரு முறை அதிகபட்சமாக 4000 ரூபாய் வரை மாற்றிக்கொள்ளலாம். இதற்கு ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அடையாள அட்டையை இணைத்து தர வேண்டும். அதிகபட்சமாக 4000 ரூபாய் மட்டும்தான் மாற்றிக்கொள்ள முடியுமா? இன்னும் 15 நாட்களுக்கு அதிகபட்சமாக 4000 ரூபாய் தான் மாற்றிக்கொள்ள முடியும். அதன் பிறகு இந்த தொகையை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. எந்த வங்கியில் வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியுமா? ஆம், எந்த வங்கியிலும் மாற்றிக்கொள்ளலாம். 4000 ரூபாய்க்கு மேல் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வங்கி கணக்கில் செலுத்திக் கொள்ளலாம். ஒருவேளை உங்கள் வங்கி கணக்கில் KYC படிவத்தை பூர்த்தி செய்து தராமல் இருந்தால் ரூபாய் 50,000 வரை மட்டுமே செலுத்த முடியும். டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகும் மாற்றிக்கொள்ள இயலுமா? ஆம், ரிசர்வ் வங்கியில் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம். இதற்கான இறுதி தேதி 2017ஆம் ஆண்டு மார்ச் 30 ஆகும். தமிழ்நாட்டில் ரிசர்வ் வங்கி கிளை சென்னையில் மட்டுமே உள்ளது. வங்கி கணக்கில் இருந்து ஒருவர் எவ்வளவு பணம் எடுக்க முடியும்? ஒருவர் ஒரு முறை அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வாரத்தில் அதிகபட்சமாக 20,000 ரூபாய் வரை எடுத்துக்கொள்ளலாம். நவம்பர் 24 வரையிலும் இந்த கட்டுப்பாடு தொடரும். ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுக்க முடியுமா? இன்றும் நாளையும் ஏடிஎம்கள் மூடப்பட்டிருக்கும். வெள்ளிக்கிழமை முதல் ஏடிஎம்மில் நாளொன்றிற்கு 2000 ரூபாய் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கட்டுப்பாடு நவம்பர் 18 வரை அமலில் இருக்கும். நவம்பர் 19ஆம் தேதி முதல் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 4000 ரூபாய் வரை எடுத்துக்கொள்ளலாம். ஐநூறு மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளதை பல தலைவர்கள் வரவேற்றிருக்கின்றனர். சில தலைவர்கள் எதிர்ப்பும் தெரிவித்திருக்கின்றனர்.